அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஜித்தா விமான நிலையத்தை நோக்கி நீங்கள் இப்போ இறங்கிட்டீங்க. ஹாஜிகள்லாம் இறங்கும்போது உங்கள் கையில் ஏற்கனவே உங்கள் கையில் இருக்கிற பாஸ்போர்ட், விசா, உங்களுடைய ஹெல்த் கார்டு, தடுப்பூசி போட்டு உங்களுக்கு போலியோ டிராப்ஸும் போட்டு உங்களுக்கு உங்கள் மாவட்டத்திலே ஹெல்த் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கு மூணையும் வச்சுட்டு ஜெத்தா ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை விட்டு இறங்கும்போது எப்போ இறங்க சொல்கிறாங்களோ அப்போ தான் ஃப்ளைட்டை விட்டு வெளியில் வரணும். வரும்போது இந்த மூணையும் கையில் வச்சு கொண்டு வா. ஃப்ளைட்டு இறங்கின உடனே கீழே லேண்ட் ஆயிடுச்சு. உடனே அறக்க ஏஞ்சி உங்கள் லக்கேஜை திறக்கிறதுக்கு பெட்டியை மேலே அந்த மூடி போட்ட மூடியை திறக்காதீங்க. எப்போ பைலட்டு அங்கே ஆன் பண்ணுறாரோ அப்போ தான் அது திறக்கும். அதுவரை காத்திருங்கள். ஸோ இறங்கி வரலாம் அப்படின்னு சொன்ன பிறகு ஒவ்வொருத்தராக எந்திரிங்க. உங்கள் தலைக்கு மேலே இருக்கிற உங்களுடைய கேபின் லக்கேஜை, ஹேண்ட் லக்கேஜை கையில் எடுங்க. எடுத்துட்டு ஒருவர் பின் ஒருவராக நேராக கீழே வாங்க. இறங்கினவுன்னா அவங்க கேட்குறது உங்களுடைய ஹெல்த் கார்டு தான் கேட்பாங்க. தடுப்பூசி போட்டு போலியோ ட்ராப்ஸ் போட்ட அந்த இளம் பச்சை நிறத்தில் இல்லை என்ன நிறத்தில் இந்த ஆண்டு கொடுக்குறாங்களோ அந்த நிறத்தில் இருக்கிற அந்த புக்கு ஒன்று கொடுப்பாங்க. அந்த புக்கை கையில் எடுத்து வச்சுங்க. உங்களுடைய பாஸ்போர்ட், விசா அவங்கவுங்க கையில் வச்சுங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு செக் பண்ண பிறகு நேராக கீழே அனுப்புவாங்க. கீழே அனுப்பிச்ச உடனே பெரிய ஹால் இருக்குது, பாத்ரூம், டாய்லெட் இருக்குது. பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திங்க. முடிஞ்ச பிறகு நீங்கள் இமிகிரேஷன் கவுண்டரில் வரிசலாக ஒருவர் பின் ஒருவராக நில்லுங்க. உங்கள் குரூப்பில் 4 பேரோ 5 பேரோ 2 பேரோ 3 பேரோ இருந்தீங்கன்னா ஒரே வரிசையில் தான் நிற்கணும். 4 பேரும் 4 கவுண்டரில் நிற்கக்கூடாது. 1 by 1 ஒரே வரிசையில் நில்லுங்க. கவுண்டரில் அங்கே செக் பண்ணுற ஆஃபீஸர் ரொம்ப பொறுமைக்கு பெயர் பெற்றவர். ரொம்ப பொறுமையாக தான் பார்ப்பார். உங்கள் முறை வந்தவுடனே அவருக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். அவங்க பதில் சொல்லுவாங்க. வேலை கொஞ்சம் சீக்கிரம் நடக்கும். உங்களுடைய நம்ம ஊரில் ஆதார் கார்டுக்கு எடுக்கிற மாதிரி இங்கே இமிகிரேஷன் ஆஃபீஸில் உங்களுடைய கண்ணின் கருவிழியை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அங்கேயும் உங்களுடைய கண்ணின் கருவிழிகளை ஃபோட்டோ எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 10 கை விரலையும் ரேகை எடுப்பாங்க. இதுக்கு தான் அங்கே லேட் ஆகுது. இதை முடித்த உடனே உங்களுடைய கைரேகை வச்சு உங்களுடைய கண்ணின் கருவிழி ஸ்கேன் பண்ணோன்னே உங்களுடைய பாஸ்போர்ட், விசா பேஜ் அவருடைய கம்ப்யூட்டரில் தெரியும். தெரிஞ்ச உடனே எல்லாம் அவருக்கு இங்கே இருக்கிற டீட்டெயிலும் விவரங்களும் உங்கள் கையில் இருக்கிற பாஸ்போர்ட், விசாவும் சரியாக இருக்கான்னு பார்ப்பாரு. எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களையே நீங்கள் போகலாம் சொல்லி ஒரு சீல் அடித்து உங்களையே அனுப்பிச்சி வைப்பாங்க. நேராக வெளியில் வாங்க. வெளியில் வந்த உடனே அங்கேயும் பெரிய ஓப்பன் ஹால் இருக்குது. திறந்த வெளி இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்த உடனே வெளி ஆட்கள் வந்திருப்பாங்க. அவங்களால் நியமிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகள் ரெடியாக இருப்பாங்க. உங்கள் ஃப்ளைட் நம்பரை சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க. இல்லைன்னா மைக்கில் சொல்லி இந்தியா, தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஹாஜிகளை வாங்கன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் உங்களுடைய ஃப்ளைட் நம்பரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னா அவங்க எங்கே கூப்பிட்றாங்களோ அந்த இடத்துல போய் எல்லாம் வரிசையில் நில்லுங்க. நின்ன உடனே உங்களுடைய பேருந்து எந்த பேருந்தோ அந்த பேருந்து வரிசலாக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. சொகுசு பேருந்து. அதில் போய் நேராக போய் உட்காருங்க. அப்போ எங்கள் லக்கேஜ் கையில் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் இருக்குது. பெரிய லக்கேஜ் அது தானாக சேரும். அதனால நீங்கள் வரிசலாக 1 by 1 உங்களுடைய பஸ்ஸில் போய் ஏறி உட்காருங்க. இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, கியூவில் இடம் பிடிச்சி வைப்பா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு அப்போ போவீங்க. அங்கே போனோன்னே சிம் கார்டுன்னு அங்கே உள்ளார வித்துட்டு இருப்பான் ரகசியமாக. அந்த சிம் கார்டெலாம் தப்பி தவறி வாங்காதீங்க. அதேமாரி அங்கேயும் உள்ளார கவுண்டர் போட்டு வெளியில் சிம் கார்டு, எல்லா கம்பெனி சிம் கார்டும் அங்கே வித்துக்கிட்டு இருப்பாங்க. சவுதி வந்தாச்சு, உடனே ஊருக்கு செய்தி சொல்லணும். நல்லபடியாக சேர்ந்துட்டேன், ஃப்ளைட்டில் என்னென்னலாம் நடந்துச்சு, இன்னென்னார பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்ம உடனே தகவல் சொல்கிறதுக்காக சிம் கார்டை அவசரப்பட்டு அங்கே வாங்காதீங்க. சிம் கார்டு பல சிம் கார்டு அங்கே கையில் தள்ள கட்டிடுவாங்க. 50 ரியால் 100 ரியால்னு சொல்லி கையில் கொடுத்துருவாங்க டாப்பப்போட. ஆனால் எதுவுமே ஆக்டிவேஷன் ஆகாது. ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு நாள் ஆகும். அது வரைக்கும் இங்கே பஸ்ஸில் ஏற்றுறதுக்கு பொறுமையாக இங்கே நிற்க மாட்டாங்க. அதனால் சிம் கார்டு தயவு செய்து அங்கே எங்கேயுமே நீங்கள் வாங்க வேண்டாம். ஏர்போர்ட்டில் வாங்காதீங்க. நேராக உங்கள் பஸ்ஸில் 1 by 1 ஏறுங்க.
தலையை 25 பேர் நின்ன உடனே கரெக்டா அடுத்த பஸ்ஸுக்கு மாத்திடுவாங்க. இப்ப நீங்க 3 பேர் அதுல உட்காந்துருங்க, 2 பேர் இங்க உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க, 2 பேர் அடுத்த பஸ்ல போகும். பொதுவாகவே ஒவ்வொரு பஸ் எந்த பில்டிங் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த பில்டிங்கை நோக்கி தான் போகும். நீங்க ஏறுற பஸ் வேற இடத்துக்கு போயிருச்சுன்னா, வேற பில்டிங் போயிருச்சுன்னா, திருப்பி உங்க பில்டிங், உங்க கவர் பில்டிங்கை நீங்க தேடணும். அதனால பொறுமையா இருங்க, ஒரே குரூப்பா ஒரே பஸ்ல ஏறுங்க. ஏற்கனவே உங்க பாஸ்போர்ட் உங்களுக்கு கொடுக்குற இடத்துலயே பாஸ்போர்ட் பின்னாடி உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருப்பாங்க சென்னையிலேயே. அதுல உங்க பில்டிங் நம்பரு, பில்டிங் ரூம் நம்பரு, உங்க மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவா அந்த ஸ்டிக்கர்ல அந்த பாஸ்போர்ட்ல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டிக்கர்லயும் சின்ன ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, அதை உங்களுடைய ஐடி கார்டு பின்னாடி ஒட்டிங்க. அதுலயும் ரூம் டீட்டெயில், உங்க பில்டிங் நம்பர் தெளிவா இருக்கும். ஸோ இப்போ பஸ்ல ஏறி உட்காந்தோடனே பஸ் இப்போ நேராக உங்களைய எங்கே கூப்பிட்டு போறாங்க, ஜித்தாவிலேருந்து அசீசியாவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்படி போகும்போது தல்பியா சொல்லிட்டே வாங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பாஸ்போர்ட்டை போகும்போதே முல்லியமுடைய ஆட்கள் கையில் வாங்கிட்டு ஒரு மஞ்சள் கலர்ல பேண்ட் ஒன்று கையில் கொடுப்பாங்க. உங்க பாஸ்போர்ட்டு திருப்பி எப்போ கிடைக்குன்னா, மதீனாவிலேருந்து சென்னைக்கு திரும்பி வரப்பதான் உங்க பாஸ்போர்ட்டை கையில் கொடுப்பாங்க. அது வரைக்கும் இந்த பாஸ்போர்ட்லாம் மல்லிம் ஆட்கள்கிட்ட தான் பத்திரமா இருக்கும். அதனால இந்த பாஸ்போர்ட்லாம் அவங்க கேட்கும்போது எல்லாம் அவங்கவுங்க பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சு அது பதிலாக டெம்பரரி ஐடின்னு சொல்லி ஒரு மஞ்சள் கலர் கார்டோ மஞ்சள் கலர் ரப்பர் பேண்டோ ஒன்று கொடுப்பாங்க, வாங்கி கையில் மாட்டிங்க. இப்போ மக்காவுடைய எல்லை வந்த உடனே அங்கே நிறுத்தி உங்க பாஸ்போர்ட் வாங்கின முயலையும் ஆட்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்லாம் கொண்டு போய் அங்கே உள்ள அதிகாரிகிட்ட ஒப்படைச்சு ஒப்புதல் வாங்கிட்டு திரும்பி வருவாங்க. அது வர்றதுக்குள்ளார தூரத்துல பாத்ரூம் டாய்லெட் இருக்கும். உடனே நம்ம ஆளுங்க குடுகுடுன்னு இறங்கி ஓடி போய் அங்கே போய் உங்க கடமையை நிறைவேற்ற ஓடி போயிருவீங்க. இங்க முயலையும் ஆட்கள் அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னா பஸ் எடுக்க சொல்லிடுவாங்க. அதனால பஸ்ஸில் குடும்பமான வரைக்கும் யாரும் இறங்க வேணாம். அந்த மாதிரி இடங்கள்ல நிற்கும் போது இறங்க வேண்டாம், பஸ்லேயே உட்காருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு அழகான கிஃப்ட் ஆம்பர் ஒன்று கொடுப்பாங்க, கிஃப்ட் பாக்ஸ் தருவாங்க. அதில் ஜம்ஜம் தண்ணி, சின்ன ஜம்ஜம் தண்ணி பாட்டிலு, பேரிச்சம்பழம், பிரெட் பாக்கெட்டு, பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு டெட்ரா பேக்லோடைய கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு சீட்டுக்கும் கொண்டு வந்து தருவாங்க. அதை வாங்கி வச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எங்கே போகுது உங்க பஸ்ஸு? நேராக மக்காவுடைய எல்லை தாண்டி அஜிசியாவுக்கு போகுது. சுமார் அங்கேருந்து பஸ்ஸு ஹாஜிகளை சுமந்து செல்லக்கூடிய பஸ்ஸெலாம் 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகக்கூடாது. அதனால் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளார, அதிகபட்சம் 3 மணி நேரத்துக்குள்ளார அஜிசியாவில் இருக்க உங்கள் பில்டிங் போயிடும். உங்கள் பில்டிங் உள்ளார போன உடனே உங்களுடைய ஃப்ளோர் எது, உங்களுடைய எந்த தளம், உங்களுடைய ரூம் நம்பர் என்னன்னு மேலே போங்க. நேராக உள்ளார போயிட்டு உங்கள் ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கேயே எங்கள் பெட்டி வரலைன்னு வெயிட் பண்ணோன்னா உங்கள் பெட்டி தானாக அங்கே வந்து சேரும். ரூமுக்கு போனோடனே பாத்ரூம் தேவைகளாக முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உடனே உம்ராவுக்கு கிளம்பி போங்க, எந்த நேரமாக இருந்தாலும். ஏன்னா ஊர்லேருந்து கிளம்பி வந்தது, ஹஜ் ஹவுஸில் இங்கே நின்னது, அங்கேருந்து திருப்பி ஏர்போர்ட்டுக்கு வந்தது, அங்கேருந்து திருப்பி அஜிசியா வந்து உங்கள் ரூமுக்கு வர்றது ரொம்ப 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 டயர்டாக இருக்கும். அந்த டயர்டோடையே ஏற்கனவே எக்ராம் ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. இது வரைக்கும் நினைவு தெரிந்த நாள்லேருந்து இன்னர் வேறே போடாமல் இருக்கிறது இதான் முதல் தடவை. ஒரு மாதிரி அன்ஈஸியாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உம்ரா நிறைவேற்ற போங்க. கீழே மொழிமாட்கள் ரெடியாக பஸ் டோக்கன்லாம் உங்களுக்கு கையில் கொடுத்துருப்பாங்க. எந்த பஸ் ஃப்ரீ பஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பஸ் டோக்கனு பஸ் ஸ்டாண்டும் உங்கள் பில்டிங் பக்கத்தாப்பே இருக்கும். அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடியாகி கீழே வந்து என்ன பஸ் நம்பர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த பஸ்ஸில் போய் உட்காந்து நேராக காபத்துல்லாவுக்கு போங்க. காபத்துல்லா போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரூம்லேருந்து கீழே இறங்கினோன்னே ரிசப்ஷனில் கட்டுக்கிட்டா விசிட்டிங் கார்டு இருக்குது. அந்த உங்களுடைய லாட்ஜோடைய விசிட்டிங் கார்டு நம்பர்லாம் கையில் வாங்கிங்க. கண்டிப்பாக கழுத்தில் ஐடி கார்டு போட்டே இருக்கணும். எப்போதுமே கையில் கழுத்தில் ஐடி கார்டு இருக்கணும். அதேமாரி கையில் பிரேஸ்லெட்டு புதுசாக கொடுத்துருப்பாங்க, கியூஆர் கோடு போட்டு அதையும் கையில் மாட்டிங்க. அதேமாரி கையில் ஸ்டீல் பிரேஸ்லெட் கொடுத்துருப்பாங்க, அதையும் கையில் மாட்டி இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல்
நீங்க வெளியில வராதீங்க. இதெல்லாம் மாட்டிட்டு நேரா வாங்க. அதே மாதிரி உங்க மொபைல் போன்ல ஹஜ் ஸ்வேதா ஆப் இங்கேருந்து போகும்போதே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சென்னையிலேருந்து புறப்படும் போதே உங்களுக்கு ஹஜ் ஸ்வேதா ஆப்னு ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுடைய லக்கேஜோடைய QR கோடு, உங்க கையில் இருக்கிற பிரேஸ்லெட்டோடைய QR கோடு எல்லாமே இருக்கு. ஒருவேளை அங்களுக்கு உங்களுக்கு வழி தெரியாமல் இருந்தால் அதிலேயே GPS போட்டிங்கன்னா ரூட் மேப்பு கூகுள் மேப் மாதிரி அங்கேயே காட்டும் அந்த ஸ்வேதா ஆப்லேயே. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் அது உங்களுக்கு மிக மிக ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்வேதா ஆப் பற்றி ஏற்கனவே முந்தைய பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஹஜ் ஸ்வேதா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி மொபைலையும் கையில் வச்சுங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ நீங்கள் உம்ராவுக்கு நேராக உள்ளார போங்க. உம்ராவுடைய கடமைகளை முடிச்சுட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது உங்களை அழைச்சிட்டு போனாலும் இருக்க மாட்டாங்க. முதலி நாட்கள் கொண்டு போய் விடுற வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தான் கிளம்பி வரணும். திரும்பி வரும்போது உங்களுக்கு என்ன பஸ் நம்பர் சொல்லியிருக்காங்களோ அது ஃப்ரீ பஸ் அங்கேயே இருக்கு. அந்த பஸ்ஸில் ஏறி நேராக உங்கள் ரூமுக்கு வந்து அடுத்த நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு அடுத்த நாள் கரெக்டாக பிளான் பண்ணி லொஹருக்கு போயிட்டீங்க, சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா அசரு மகரிபி இஷா அடுத்த நாள் தஹஜ்ஜுத் ஃபஜ்ர் எல்லாத்தையும் தொழுதுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வாங்க. இன்னொரு நாள் காலையிலேயே ஃபஜ்ருக்கே போயிடுங்க. காலையிலேயே ஃபஜ்ருக்கு போயிட்டீங்கன்னா அப் டு இஷா வரைக்கும் ஒரு நாள் தங்கிட்டு வாங்க. அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இதே மாதிரி மாறி மாறி இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா தான் ஹஜ்ஜோடைய வேலையை சிரமம் இல்லாமல் நீங்கள் பார்க்க முடியும். கூடுமான வரைக்கும் ஹஜ்ஜோடைய நெருக்கத்தில் நீங்கள் போகிறீங்க. ஹஜ்ஜோடைய நெருக்கத்தில் போன உடனே ஒரு உம்ராவை முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காபத்துல்லா அடிக்கடி வந்து தொழுதுட்டு போயிட்டு வந்துட்டுறீங்க. ஹஜ்ஜோடைய முடிச்சுட்டு ஹஜ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் உங்களால் எத்தனை உம்ரா பண்ண முடியுமோ அத்தனை உம்ரா பண்ணுங்க. ஒவ்வொரு பக்க தொழுகையின் போதும் நீங்கள் முடிந்தவரை எத்தனை தடவை தவாப் செய்ய முடியுமோ அத்தனை தடவை தவாப் செய்யுங்க. இப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உம்ராவுடைய நீயத்தோட உம்ராவுடைய ட்ரெஸ் போட்டிருந்தா மட்டும்தான் காபத்துல்லா கீழ் வந்து சுத்த முடியும், தவாப் செய்ய முடியும். உம்ரா இது இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இல்லைன்னா பேஸ்மெண்ட்டு இங்கே தான் நீங்கள் போக முடியும். அதனால உடனே ஒரு சும்மாவே இஹ்ராம் உம்ராவுடைய நியத் சொல்லாமே ஒரு இஹ்ராம் எடுத்து மாட்டிட்டு நானும் போய் தவாப் செய்கிறேன்னு சொல்லிட்டு சுத்தாதீங்க. ஏன்னா நீங்களாம் இப்போ எங்கே இருக்கீங்க, புனிதமான இடத்துல இருக்கீங்க. எக்காரணத்துக்கணும் அந்த மாதிரி போய் சொல்லிட்டு அதிகாரிகளை ஏமாத்தலாம், அல்லாவை ஏமாத்தாதீங்க. அதனால தவாப் செய்யும் போது எந்த இடத்துல உங்களுக்கு தவாப் செய்ய அனுமதி கொடுத்துருக்காங்களோ அங்கே போய் தவாப் செய்ய போங்க இன்ஷா அல்லாஹ். எக்காரத்தை கொண்டும் தவாப் செய்கிற இடங்கள்ல உங்களுக்கு சொந்தமான பொருள் கீழே விழுந்தால் கூட குனிந்து எடுக்காதீங்க. உங்களுடைய பாக்கெட்லேயோ இல்லை எஹ்ராம் ட்ரெஸ்லேயோ ஃபோன் இருக்கு, இல்லைன்னா பணம் பெல்ட்டில் வச்சுட்டு போயிருக்கீங்க, கீழே ஊந்துருச்சோ குனிஞ்சி எடுக்காதீங்க. வெளியில் வரும்போது ஒரு நாளைக்கு 100 ரியாலுக்கு மேலே ஒரு ஆளுக்கு கொண்டு வராதிங்க. மீதி அமௌண்ட்டில் ரூம்லேயே பத்திரமா வச்சு பூட்டிட்டு வாங்க. அதேமாரி மொபைலில் எடுத்துக்கிட்டு தவாப் செய்யும் போது இங்கே உள்ளவங்களுக்கு ரன்னிங் கமெண்டர் கொடுக்குன்னு ஃபோனை செல்ஃபி மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே வீடியோ எடுத்துகிட்டே வரீங்க. டக்குன்னு பெருங்கூட்டம் வரும், தட்டி விட்டு போடும், ஃபோன் கீழே விழுந்துடும். ஃபோன் கீழே விழுந்துருச்சுன்னு குனிஞ்சி எடுக்காதீங்க. வர்ற கூட்டம் எல்லாமே தல்பியா சொல்லிட்டு கலிமா சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன ஓதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது எந்த இடம், இந்த மூலையில் என்ன ஓதுன்னு அந்த மூலையில் என்ன ஒன்று அந்த பரபரப்புல தான் இருப்பாங்களே ஒழிய கீழே ஒரு ஆள் குனிஞ்சிருக்காரு அவர் நம்ம மிதிக்காம போனேன்னு பார்க்கவே மாட்டாங்க. எல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுடைய ஆசைகளை மனசுல வச்சுட்டு அங்க வராங்க உள்ளார. அவங்கவுங்க அவங்க நோக்கத்தை நிறைவேற்ற தான் பார்ப்பாங்களே ஒழிய அடுத்தவங்களை கவனிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தவாப் செய்யக்கூடிய இடங்கள்ல கூட்டம் மிகுதியாக இருக்கிற இடங்கள்ல உங்களுக்கு சொந்தமான பொருளே கீழே விழுந்தால் கூட குனிந்து எடுக்கக்கூடாது. அதேமாரி தவாப் செய்யாத மற்ற இடங்கள்ல உங்களுக்கு சொந்தம் இல்லாத எந்த பொருள் கீழே விழுந்தாலும் குனிந்து எடுக்காதீங்க. நம்ம ஊர்ல செய்யற மாதிரி முன்னாடி போறவரே அவருடைய பர்ஸோ இல்ல போனோ கீழே போட்டுறாரு, உடனே அவரது எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிற அவர் வேக வேகமா போறாரு, கொண்டு போய் கொடுத்துலாம். நீங்க குனிஞ்சு எடுத்து அவரை போய் கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ளார மஃப்டியில சுத்துற
சவுதி போலீஸ் உங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவாங்க. இது காபத்துல்லாவே அந்த பள்ளிவாசல விரிவாக்கம் செய்யறேன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கேமராவை பதித்து வச்சுட்டாங்க. அந்த கேமராவுக்கு கண்ணு மட்டும் இல்ல, காதும் இருக்கு, மைக்ரோஃபோனும் வச்சிருக்காங்க. நீங்க குனிஞ்சி எடுத்தாலே உடனே உங்களுக்கு தான் கேட்பாங்க. அவங்க என்ன கேட்கறான்னு உங்களுக்கு புரியாது. நீங்க பதில் சொல்றதுக்குள்ளார பொருளை கீழே போட்டா ரொம்ப தூரம் போயிருப்பாரு, யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க கையில வச்சுட்டு அவருது நீங்க சொல்லுவீங்க, அவங்களுக்கு புரியாது. வாங்க வந்து சொல்லுங்க, நேரா ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஐடென்டிட்டி சொல்லுவாங்க, அதுல என்ன இருக்குன்னு. அவங்கள்ட்ட வச்சிருக்க பர்ஸ்ல என்ன வச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க அப்படியே பேந்த நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது கத்தியா ஃபார்மை கொடுத்து அரபியில இருக்கும் கையெழுத்து போடுன்னு சொல்லுவாங்க. கையெழுத்து போட்ட உடனே நேரா கூட்டிட்டு போயிடுவாங்க. எந்த ஜெயில போடுவாங்கன்னு தெரியாது. சமீப காலங்களில் உம்ரா போற நிறைய நம்ம இந்தியர்கள் இந்த விஷயத்துல உதவி செய்ய போய் அவங்க மாட்டிக்கிட்டு 6 மாசம் உள்ளார இருந்துட்டு தான் வெளில வராங்க. பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு சொந்தமில்லாத எந்த பொருளையும் தயவு செய்து எடுக்காதீங்க, குனிஞ்சு எடுக்காதீங்க. இப்ப நானே முன்னாடி போறேன், என் பர்ஸ் கீழே விழுந்துருது, எடுக்கணும்னு இருந்தா ஓடி போய் என்னை வந்து தோல்ல தட்டி கூப்பிட்டு அந்த பர்ஸ் அங்க கீழே இருக்கு போய் எடுங்கன்னு போய் சொல்றீங்க. அதை விட்டு நீங்க எடுத்து கொடுக்காதீங்க. நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்க அரெஸ்ட் ஆயிடுவீங்க. அப்ப ஹஜ்ஜோட டயத்துல நேரம் அரஃபாக்கும் அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க, வேன்ல வச்சு வந்து ஹஜ்ஜு முடிஞ்சுன்னு திருப்பி கூட்டிட்டு போயிடுவாங்க 6 மாசம். அதனால இந்த விஷயத்துல மிக 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 ஜாக்கிரதையா இருங்க. நீங்க போறது உங்களுடைய கடமையை நிறைவேற்ற போறீங்க. அந்த கடமையை பத்திரமா செவ்வனே செஞ்சுட்டு வாங்க. அடுத்து இன்னொரு விஷயம், கேமராவுக்கு கண்ணு மட்டும் இல்ல, காதும் இருக்குன்னு சொன்னேன். அதனால குரூப்பா உட்காந்து கதை பேசுறது, குரூப்பா உட்காந்துட்டு எலெக்ஷன் கதை பேசுறது, இங்க இருக்கிற நாட்டு நடப்பை பத்தி பேசுறது, இதெல்லாம் தயவு செய்து வச்சுக்காதீங்க. கொடி காட்டுறது, பேனர் காட்டுறதுலாம் கண்டிப்பாக பேன் பண்ணிட்டாங்க சவுதி அரசாங்கத்துல. எந்த அசம்பாவிதம் இல்லாம எந்த வேலைக்கு நீங்க போயிருக்கீங்களோ, எந்த கடமையை நிறைவேற்ற போயிருக்கீங்களோ, அந்த கடமையான ஹஜ்ஜை நல்லபடியா முடிச்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. தவாப் செய்ய போகும்போது நீங்க எடுத்துட்டு போறது சின்ன ஷோல்டர் பேக்கு சர்வீஸ் சொசைட்டியில கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டு போனா போதும். வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போங்க, அது உள்ளார பிஸ்கட் வச்சுங்க, ஃபோல்டிங் முசல்லா வச்சுங்க, கிதாப்ஸ் துவா கிதாப்ஸ் வச்சுங்க. உங்களுடைய ஐடி கார்டை கழுத்துல மாட்டீங்க. நல்லா அழகா ஜம்முன்னு போயிட்டு உங்களுடைய உம்ராவை முடிங்க. அடிக்கடி தவாப் செய்யுங்க. இதெல்லாம் பண்ணும்போது அந்த பேக்கை எடுத்துட்டு போங்க. முதல் 2 நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க அடுத்தவங்களுக்கு வழி சொல்லுவீங்க. அதே மாதிரி உங்கள்ல இருந்து குரூப்ல இருந்து யாராவது ஒருத்தர் காணா போயிட்டாங்கன்னா உடனே பதட்டம் அடையாதீங்க. கியூஆர் கோடு உங்க கையில இருக்கு, உடனே உங்க ஆப்பை ஓபன் பண்ணி செய்த ஆப்ல நீங்க SOS பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹாதிமுல் ஹுஜ்ஜாஜுக்கு உடனே செய்தி போயிடும், அலாரம் போகும். அங்க இருக்கிற ஹஜ் மிஷன் ஆபீசர்ஸ்க்கும் உடனே செய்தி போயிடும். நீங்க லொகேஷன் எங்க இருக்கீங்களோ அவங்களே வந்து பார்த்து கூட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு பழக்கம் இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறங்க. நம்மளுடைய இந்தியன் ஹஜ் மிஷன் வாலண்டியர்ஸ் அங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆபீஸ் அங்கங்க இருக்கும், பேனர் போட்டு இந்தியான்னு. நேரா அங்க போய் உங்களுக்கு எந்த பாஷை தெரியலனாலும் பரவாயில்ல, ஐடி கார்டை கட்டி மிஸ்ஸிங் சொல்லுங்க. அவங்க உங்களைய ரூமுக்கு அவங்க வண்டி செலவு வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. காணாம போயினவங்கள அவங்கள தேடுறேன்னு சொல்லி நீங்க தேடுறவங்க காணா போயிடாதீங்க. குறிப்பா பெண்கள் தைரியமா இந்த விஷயத்துல தைரியமா இருந்து அழகா கண்டுபிடிச்சு ரூமுக்கு வந்துடுறாங்க. ஆண்கள் தான் அவங்களை தேடிட்டு போய் என்ன செய்யறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகி உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், இருந்தாலும் வெளியில ரொம்ப கவலையா இவங்க காணா போயிடுறாங்க தேடி கண்டுபிடிக்கிறேன்னு. அப்புறம் இவங்களை தேடுறதுக்கு அவங்க வந்து தேடுறாங்க திருப்பி. இது அடிக்கடி நாங்க பாக்குறோம். அதனால அப்படிலாம் எந்த இடத்துலயும் எந்த பதட்டமும் வேணாம், எந்த சிரமமும் வேணாம். நல்ல ராகத்தா போயிட்டு ராகத்தா வாங்க இன்ஷா அல்லாஹ். துவா செய்யுங்க, அமல்களை நல்லபடியா முடிங்க. சொன்ன விஷயங்களை நல்லா கவனத்தில் வச்சுங்க. இது சொந்தமா எந்த கேள்விகள் இருந்தாலும் இது யார் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்களோ அவங்கள உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லா இடத்திலும் துவாக்கள் எங்கெங்கெல்லாம் கபூல் ஆகுதுன்னு சொல்றாங்களோ அந்த இடங்கள் அனைத்திலும் துவா செய்யுங்க.
தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி, தமிழ்நாடு ஹஜ் சர்வீஸ் சொசைட்டி உங்களுக்காக இந்த விஷயங்களுக்காக நீங்க விண்ணப்பம் போட்ட காலத்திலிருந்து நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் யாரெல்லாம் இதற்கு உறுதுணையாக இருக்காங்களோ, யாரெல்லாம் இதற்கு தூண்டுகோலாக இருக்காங்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். வஸ்ஸலாம்.